வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்க ராசி காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடம் அப்படிங்கிறனால எதையுமே சந்தோஷமாக யோசித்து செய்யக்கூடிய ஆசாமி. அதுவும் எஸ்பெஷலி வீடு மனை வாகனம் அப்படிங்கிற விஷயத்துல யோசித்து நீங்க எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக அமைத்து கொள்ளக்கூடிய சுகபோகவாசி. அதனால உங்களுக்கு எல்லாமே மனசுக்கு ஒப்ப நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களாக இருந்தாலும் சில போதுங்கள் நமக்கு சந்திரனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது உங்கள் ராசிநாதனோட எஃபெக்ட் முன்ன பின்ன இருக்க தான் செய்யுது. அதே போல் கிரக நிலைகளும் கொஞ்சம் ஏற்ற மாற்றங்களை உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. இந்த சூழ்நிலையில் உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சிம்ம ராசியில் குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்குள்ளார செவ்வாயும் கேதும் அமர்ந்திருக்கிறார். நார்மலாக குடும்பத்தில் ஒரு அக்னி அப்படிங்கிற கிரகம் அமைகிறதுனால நமக்கு குழப்பங்கள் நிறைய வரும். முக்கியமாக மருத்துவ செலவுகள் நிறைய வரும். அது உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்குதுங்கிறது தெரியாது. அதனால் வியாதி அப்படிங்கிறது கொஞ்சம் காதில் அடிக்கடி குடும்பத்தினால வந்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்தில் பெருநிலாம் அந்த விஷயம் நடந்துட்டுருக்கு. அதுக்கு இன்னும் தூபம் போடுற மாதிரி அந்த இடத்துக்கான அதி தேவதையான சூரியன் அவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் செலவுகள் அந்த மருத்துவ செலவுகளாக போயிட்டு இருக்குது அப்படின்னு தெரியுது. அதுக்கு துணை நிற்கிறதா இன்னொருத்தர் இருக்கிறார், குருவும் சேர்ந்து உட்காந்துட்டாரு. அதனாலேயும் தொடர்ந்து உங்களுக்கு செலவுகள் வருகிறது. ஆனால் இந்த 6ஆம் இடத்து குரு அப்படிங்கிற காரணத்தினாலும் அந்த குருவினுடைய தன்மையிலே கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும். அந்த செலவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ரிட்டர்ன் வந்துடும். அப்படி இன்சூரன்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால செலவை மேக்கப் பண்ணி போயிடலாம் அப்படின்னு தெரியாது. இந்த செவ்வாயும் கேதுவும் பார்க்கக்கூடியது உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடமான கும்பராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு 8ஆம் இடத்தில் அமர்வது அவ்வளோ நல்லதில்லை, சிறப்பான பலனும் கிடையாது. அது பயத்தை கொடுக்கும். அந்த பயத்தை போக்குவதற்காக பார்வை செவ்வாயின் பார்வையினாலே கொஞ்சம் மரண பயம் போன்ற பயங்களிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. சந்திரன் கொஞ்சமாக அவருடைய தன்மையில மெதுவாக மூவ் ஆறாரு. 5ஆம் இடம்ங்கிற குழந்தைகளை பற்றின எண்ணங்களை எல்லாம் கொடுத்துட்டு 6ஆம் இடம்ங்கிற ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துல வரும்போது மகிழ்ச்சியும் கொடுத்த கடன் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகளும் புதன் வியாழன் தேதியில் உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தின் கடைசியில் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் இடமான மகர ராசிக்குள்ளறையே சந்திரன் அமரப்போகிறார். உங்கள் ராசிநாதன் நேரடியாக பார்ப்பது உங்கள் சுகத்தை தருவதாக அமையும். இது நல்லா தெரிஞ்சு போச்சு. சனி எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கிறார். காரியத்தை தடை செய்வார். சில விஷயங்களிலே மொத்தமாக இல்லாமல் பண்ணிடுவார். அப்படின்னா யாருன்னா ஒருத்தர் என்னை காப்பாற்றுவாளா அப்படின்னா உங்களை காப்பாற்றுறது ஒரே ஒருத்தர் சுக்கிர பகவான் இருக்கிறார். அவருடைய தன்மையினாலே 11ஆவது இடம் லாபஸ்தானத்தில் அமர்ந்ததுனாலே உங்களுக்கு நல்ல சுகமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் உண்டாகும். சில புதிய விஷயங்கள் உண்டாகும். சுப செலவுகள் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த வாரத்திலே நீங்கள் சிவ வழிபாடை அதிகமாக செய்தீர்களானால் இந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நல்ல பலன் கிடைக்கும் என்பது தெரிகிறது. 3, 2 என்ற எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.